அல்ஹம்துலில்லாஹ் வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். புகழ்ச்சி அல்லாஹ்வுக்கு மட்டும் உரியது. பிரபஞ்சத்தின் இரட்சகர் அந்த உண்மையான அல்லாஹ்வை தவிர வேறு அல்லாஹ் இல்லை என சாட்சி கூறுகிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம பயான்குள்ள நம்ம போவோம். இன்னையோட தலைப்பு வந்து பார்த்தோம்னா நெவர் அபவுட் அஸ், இட்ஸ் ஆல்வேஸ் அபவுட் காட். இதோட தலைப்பு வந்து என்ன அர்த்தம்னா, எப்பவுமே நம்மளை பத்தி நம்ம செய்யற விஷயம் எதுவுமே கிடையாது, இங்க எல்லாமே இறைவன் தான் அப்படிங்கிற தலைப்பு தான் நம்ம பார்க்க போறோம். ஸ்டார்டிங்ல இருந்து குரான்ல வந்து அல்லாஹ் விஷயத்தை ரொம்ப தெளிவா சொல்றாங்க. இந்த வாழ்க்கையோ நம்மளோட பெருமையோ நம்ம சாதிச்ச அனைத்து விஷயங்களோ இல்ல நம்ம சொல்ற சாக்கு போக்கோ இது எதுவுமே நம்மை சார்ந்த விஷயம் கிடையாது. எல்லாமே அல்லாஹ் தான், புகழ்ச்சிக்குரியவர் அல்லாஹ் தான். அல்லாஹ் மட்டும்தான் வழிபடுவதற்கும் கீழ்ப்படிவதற்கும் நன்றி செலுத்துவதற்கும் தகுதியாக இருக்கக்கூடிய ஒருவர் வந்து அல்லாஹ் மட்டும்தான். நம்ம குரானோட கதைகள் எல்லாம் நம்ம கத்து கொடுக்குறாங்க. மனிதர்கள்ல முதல்ல வந்து ஆதம்கிட்ட இருந்து எடுத்துப்போம், சரிங்களா? அதெல்லாம் ஒரே விஷயத்த தான் குறிக்குது. உங்க வாழ்க்கையில நீங்க எந்த விஷயத்த எடுத்தாலுமே அது ரெண்டு தான். ஒண்ணு, அல்லாஹ் கீழ்படுகிறீங்களா, அல்லாவோட சட்டத்துக்கு கீழ்படுகிறீங்களா, சட்டத்துக்கு கீழ்படியாம இருக்கீங்களா. ரொம்ப சிம்பிள். வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு அல்லாஹ் விரைந்து வர சொல்றாங்க, விரைந்து வரீங்களா வரலையா? அல்லாஹ் சொல்றாங்க ஆதாம் வந்து மரத்தை தொடாதப்பான்னு சொல்றாங்க, தொடாம இருக்கோமா தொடுறோமா? அந்த மாதிரி வாழ்க்கையில எந்த விஷயத்த நம்ம எடுத்து நம்ம பரிசீலனை பண்ணி பார்த்தாலுமே ரெண்டே விஷயம்தான். அல்லாவோட வார்த்தைக்கு நம்ம கீழ்படுகிறோமா இல்லையா? இப்ப நானுமே ஒரு சில டைம் வந்து உம்மாவை நான் சீன்னு சொல்றது வந்து அல்லாஹ் சொல்றாங்க, எந்த இடத்துலயும் அல்லாஹ் சொல்றாங்க. அந்த இடத்துல அல்லாஹ் வந்து உங்க உம்மாவை தப்பு செஞ்சிருப்பாங்க அப்ப நீ சொல்லலாம் அவங்க உம்மா வச்சு, அப்படி அல்லாஹ் சொல்லல. உம்மாவை தப்பு செஞ்சாலுமே அவங்க கோவத்துல கத்த நீ செய்யக்கூடாது அல்லாஹ் என்ன சொல்றாங்க. நாளைக்கு அப்ப என் புள்ள கரெக்டா இருப்பான். அப்ப நான் எங்க உமா நான் கோச்சோன்னா நானும் தப்பு தான் செய்யறேன் அர்த்தம். நான் தப்பு தான். ஒரு சில உமாவை நான் எரிச்சப்படுறது திட்டுறது, அவங்க முன்னாடி இருக்கவங்க வந்து எப்படி வேணா இருக்கலாம். நம்ம தாய் தோப்பன் அவங்க தப்புன்னு ரைட் அவங்களோட ஆன்மா பாக்குறாங்க. நம்மளோட ஆன்மா நம்ம அல்லாட்ட பெஸ்டா போகணும்னா அவங்க கோவப்பட்டாலுமே நம்ம கோவப்பட அவங்களும் திட்டக்கூடாது, நம்ம அமைதியாயிரணும். அதுதான் அல்லாஹ் நம்ம சொல்லி தராங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நம்ம எல்லாமே அல்லாஹ் நிமித்தம் வரும்போது, நம்ம வெற்றி வரும்போதோ, இப்ப உதாரணத்துக்கு இதுக்கான ஒரு குழந்தை வந்துருச்சுன்னா உடனே நல்லா சந்தோஷப்படுறோம். நம்ம எல்லாம் கொடுத்து சந்தோஷப்படுறோம். அதே சமீனா மாதிரி கொஞ்சம் லேட்டா ஆனா 5 வருஷம் நம்ம ஃபீல் பண்றோம். அப்ப அதை நம்ம அந்த இடத்துல நம்ம மறந்துடுறோம். அனைத்தையும் நடத்தவர் அல்லாஹ் தான், அல்லாஹ் நம்ம தர போதுமானவர்கள் நம்ம மறந்துடுறோம். எங்கேயா இஸ்கா நல்லா இருக்கான், நல்லா சம்பாதிக்கான், வேலைக்கு போறான்னு நினைச்சா அல்ல நன்றி சொல்றோம், சப்மிட்டர் சமான் சொல்றோம். ஆனா எங்கேயாக்கு இப்படி பிரச்சனை வந்தா நம்ம அல்லாஹ் வந்து மறந்துடுறோம். பாசிட்டிவா நடக்கும்போது மட்டும் அல்லாஹ் நன்றி சொல்றோமே தவிர நெகட்டிவா நடக்கும் எந்த அளவுக்கு அல்லாஹ் நம்ம பாவம் பண்ணி கேட்கிறோம். நான் என்னையுமே நான் கம்மியா செய்யறேங்கிறத சொல்றேன். நான் வந்து கம்மியா செய்யறேன். இந்த மாதிரி பாவ மன்னிப்பு வந்து அதிகமா செய்யணும். ஒரு விஷயம் நெகட்டிவ் நெகட்டிவ் நம்ம நினைக்கிறோம், அது பேர் பெரிய பாசிட்டிவ் அல்லாஹ்க்கு தான் தெரியும். எவ்வளவு பொண்ணு தட்டி போச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆனா அது எனக்கு அப்ப நெகட்டிவ் தெரிஞ்சது. ஆனா நல்லா பெஸ்டா கொடுத்தாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பவுமே ஒரு விஷயத்த வந்து ஷார்ட் டேர்ம்ல திங்க் பண்றோம், தொலைநோக்கு பார்வை இல்லாம டக்குன்னு கிடைச்சுன்னு நினைக்கிறோம். அது நமக்கு நெகட்டிவா ஃபீல் பண்ண வச்சிருது நம்மள. ஆனா அல்லாஹ்வோட விஷயம் அப்படி இருக்காது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, நீங்க தொடர்பு தொழுகை மூலியமாவும் உறுதியா பொறுமையா சபர் செய்யறதுனாலயுமே நீங்க ரெண்டு உதவி தேடுங்க அல்லாஹ் சொல்லி தராங்க. அல்லாஹ்வோட உதவி நமக்கு வேணும். ரெண்டு தான் நம்ம செய்யணும். தொழுவணும், உருக்கமா தொழுவணும். ரெண்டாவது உறுதியோட இருக்கணும். அல்லாஹ் தருவாங்க, உறுதியோட நீ இருக்கணும். அதுக்காக நான் சொல்றேன். ஆதம் வந்து டெஸ்ட் பண்றதுக்கு அல்லாஹ் வந்து இது குர்ஆன்ல 30 சூரா 38 74 அல்லாஹ் சொல்லிட்டாங்க. நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். அல்லாஹ் வந்து மலக்குமார்கள்ட்ட சொல்றாங்க, நான் ஒரு மனுஷனை வந்து களிமண்ல இருந்து படிக்கிறேன். அப்புறம் 72 அல்லாஹ் சொல்றாங்க, நான் அவனை படைச்சு என்னோட ரூஹ்ல இருந்து நான் மனுஷனுக்கு ஊதும் போது நீங்க எல்லாம் சினம் பண்ணீங்க அல்லாஹ் சொல்றாங்க. எல்லா மலக்குமார்களும் அல்லாஹ் சொல்றாங்க. எல்லா மலக்குமார்களும் சினம் பண்ணிடுறாங்க, யாரை தவிர சைத்தான் இப்லிஸ் எல்லாம் பறிறாங்க. அப்போ அல்லாஹ் கேட்கறாங்க, ஏன் உன்னை எதை வந்து என்னோட கைகளாலே படிச்சு நம்மளோட மனுஷங்களை எது வந்து உன்னை சிரம் பண்ணி தடுத்தது அப்படின்னு அல்லாஹ் கேட்கறாங்க. நீ ஏன் இவ்வளவு ஆணவம் கொண்ட அப்படின்னு அல்லாஹ் கேட்கறாங்க. அவன் சொல்றதுக்கு பயந்து அவனை உன்னிச்சு கவனிக்கணும். அதுக்கான காரணம் என்னன்னா, அவன் என்ன சொல்றான், நான் அவனை விட சிறந்தவன், என்ன நீங்க வந்து நெருப்புல இருந்து பண்ணீங்க, அவன் களிமண்ல இருந்து பண்ணீங்க. இந்த ஒரு விஷயத்தினால மட்டுமே தான் அல்லாஹ் யோசிச்சு நமக்கு அல்லாஹ் சாய்ஸ் கொடுத்தாங்க. ஆதம்க்கு அல்லாஹ் சாய்ஸ் கொடுத்தாங்க. அதாவது அவர் அந்த மரம் தொட்டுட்டாரு. ஆனா அல்லாஹ் அவர் வந்து தண்டிச்சல சபிக்கல. ஏன்னா அவர் அங்க பாவத்துக்கு வருந்துறாரு. அவர் அந்த இதுல இது பண்றாரு, அல்ஃபாத்தியா ஓதி அவரை மீட்டு எடுத்துக்கிற ஒரு வசனம் ஃபுட் நோட்ல வரும், சரியா? அப்போ நம்ம பாவ மன்னிப்பு கேட்கும் போது அல்லாஹ் நமக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. ஆனா சைத்தான மாதிரி நம்ம அகந்தை கொண்டோம்னா,
நம்ம இன்னைக்கு வாழ்க்கையில நம்ம ஏதாச்சும் நம்ம பண்ணவே கூடாது, நம்ம அழிவுக்கிற அகந்தை தான். எதுக்காவது ஒரு மொமெண்ட்ல இவங்க என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, நல்லா படிச்சுட்டேன், எங்க உமா அப்பாவுக்கு என்ன தெரியும், அவங்க படிக்காத அவன் நினைச்சிட்டேன்னா என் கதை முடிஞ்சது. சைத்தான் இது நான் சொல்லி நான் கத்துக்கிறேன். அவன் அவன் வெளியே வரதுக்கு அல்லாஹ் ஒண்ணு வெளியே வரதுக்கு காரணமே அகந்தை தான், அரகன்ஸ். நான் அப்படிங்கறது, நான் என் திமிரு நான் தான் அப்படின்னு வந்துட்டாலே நமக்கு அழிவு நிச்சயங்கிறது இவனோட நம்ம கத்துக்கலாம். சைத்தான்ட்டு நம்ம என்னைக்கு நம்ம இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்துட்டு நம்ம இந்த ரீல்ஸ் சட்டக்கால தூக்கி விடுறது, நான் தான்டா என் ஃபாலோவர்ஸ் இப்படிதான் நம்ம வாழ்க்கையில போனா வச்சுக்க அல்லாஹ் மறந்து நமக்கு அழிவு நிச்சயம்னு வந்து இவன் புரிஞ்சுக்கிறேன். ஸோ சைத்தானுக்கு நல்லா சான்ஸ் கொடுக்கல. சைத்தான் அல்ல அப்படி சொல்லிட்டாங்க, நரகத்தான் போல சொல்லிட்டாங்க சைத்தானுக்கு. ஏன்னா அவன் பாவமை இவன் கேட்கல, அவன் ரொம்ப திமிரா இருந்தான், அரகண்டா இருந்தான். ஆனா அதுவே நம்ம அல்ல நம்மள வந்து நரகத்துல போலும் அல்ல சொல்லல, நமக்கு எல்லாம் சான்ஸ் கொடுத்தாங்க. காரணம் ஆதம் வந்து பாவ மன்னிப்பு கேட்கிறார் அல்லாட்ட. இங்கேயுமே அதேதான். நம்ம நிறைய டைம் வந்து ஒரு திமிராவோ அரகண்டாவோ இருக்கும், நம்ம கடைசி வரை எப்படி இருந்தா நமக்கு காப்பாற்றவே முடியாது யாராலையுமே. தாய் தோப்பெல்லாம் யாராலும் காப்பாற்ற முடியாது, நரகத்தான் போவோம். ஆனா அதுவே அல்லாச்சும் தௌபா நம்ம கேட்டு பாவ மன்னிப்பு கேட்டோம்னா நிச்சயமா நம்ம பண்ண தப்புக்கு நம்ம கூலி கொடுக்கணும், அது மாற்றமே கிடையாது. ஆனா அல்ல நமக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க. இப்ப நான் தப்பு பண்ணிட்டேன், விபச்சாரத்துல போய் நான் விழுந்துட்டேன் அப்படின்னா அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்கலாம். ஆனா அதுக்கு தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும், அதுக்கு இல்லைன்னு கிடையாது. ஆனா அல்ல என்ன சான்ஸ் கூட செக் பண்ணுவாங்க. இவன் அப்ப உண்மையாலே பாவ மன்னிப்பு என்ன, பாவம் திருப்பி செய்யக்கூடாது. டெய்லி கோவப்பட நீ பாவ மன்னிப்பு கேட்டேன்னா அந்த பாவத்தை அல்ல எப்ப மன்னிப்பாங்க, உண்மையா அடுத்தடி கோவப்படாம அல்ல மன்னிப்பாங்க, செக் பண்ணுவாங்க, சான்ஸ் கொடுப்பாங்க. அல்ல தப்பு செஞ்சு திருப்பி அதே செஞ்ச பாவம் மன்னிக்க எந்த பிரயோஜனமும் கிடையாது. அல்ல சொன்னா எப்ப மன்னிப்பாங்கன்னா ஒரு தப்பை நம்ம வருந்தே தெரிஞ்சு இனிமே செய்யாம இருக்கும்போது எல்லாம் மன்னிப்பாங்க. அதான் சான்ஸ். அதெல்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்க, இவன் திருப்பி அந்த விபச்சாரம் பக்கம் போறானா. அப்படி போகாம இருந்தாதான் நான் ஃபர்ஸ்ட் அல்லாட கிட்ட பாவ மன்னிப்பு உண்மை. நல்லாவே நான் உண்மைக்கு தெரியாம பண்ணிட்டேன் பண்ண மாட்டேன்னு சொல்லு, அதான் இதான் உண்மையான பாவ மன்னிப்பு. ஆனா சைத்தான் அவனை பண்ணல, அதுதான் அழிவு காரணங்கிறதான் இதை நம்ம பாக்குறோம். அப்புறம் நம்ம அல்லாஹ் நமக்கு ஸ்டார்டிங்ல வச்சது ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம எல்லாருமே ஆதம்குள்ள இருந்தோம். அல்லாஹ் வந்துட்டு ஆதம படைச்சு ஃபர்ஸ்ட் சொர்க்கத்துல அல்லாஹ் வச்சிருந்தாங்க. அப்போ அல்லாஹ் கொடுத்த கட்டளை ரொம்ப சிம்பிள், இந்த மரத்தை மட்டும் நெருங்காயும் எல்லாம் சொன்னாங்க. ஆனா அல்லாவோட பேச்சை நம்ம வந்து எதிர்த்து நம்ம கேட்காதனால இங்க நிறைய கட்டளைகள் நம்ம வந்துருக்கு குரான்ல. அப்ப சொல்ல ஒரு கட்டளை அது ரொம்ப சிம்பிள். ஆனா இது நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம அல்லாவோட வார்த்தையை நம்ம பின்பற்ற நம்மளா சுய புத்தியோட நம்ம செயல்படுறோம்ல, காசு சேர்த்து வச்சாலும் நன்மை நினைக்கிறோம், வெக்காத்து கொடுக்க எப்படி செலவாகும் நினைக்கிறோம். இப்ப நம்மளாவே சொந்தமா யோசிக்கும் போது அது நம்ம கஷ்டமா தான் ஆகும். அல்லாவோட கட்டளையே நம்ம நம்பி கண்டிப்பா ரீசன் இருக்கு ஒவ்வொருக்கு பின்னாடி, ஆனா நம்பி நம்ம செய்யும் போது நம்ம லைஃப் ஈஸி ஆகும், ஸ்மூத் ஆகும். நைட்டு நான் பார்த்துருக்கேன், ஃபர்ஸ்ட் ரொம்ப பரபர வேலை பார்த்தா வேலை ஃபாஸ்டா பண்ணி நினைச்சிருக்கேன். ஆனா அப்படி நானா சுயகிச்சு நினைச்சேன். ஆனா அல்லா சொல்றாங்க பொறுமையோட இரு, அப்ப அவங்க கூட இருக்க அல்லா சொல்றாங்க. நான் பொறுமையா இருந்தேன். ஆனா நான் வந்து அப்ப ஏன் புரிஞ்சுக்காமே பொறுமையா இருந்தாலும் அல்லா ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கப்பா நம்ம செய்வோன்னு அந்த இதுக்கு வந்துட்டேன் நானு. அப்ப நான் இருக்கும்போது ஆனா ஏன் பண்றது எனக்கு புரியல, ஆனா ரிசல்ட் நான் பார்த்தேன். அது பொறுமையா இருக்கும் போது நமக்கு மொத்தமா எல்லா வேலையும் எழுகுவாவும் மன அமைதி ரொம்ப நேரம் வேலை செய்ய முடியும். ஃபாஸ்டா விறுவிறுன்னு செஞ்ச டயர்ட் ஆயிரும் உடம்பு. எல்லாத்துக்குமே நல்ல ஒரு ரீசன் வச்சிருக்காங்க. குரான்ல அப்ப அல்லா சொல்றாங்க அதிகமா திங்காதீங்க, பெருந்தினிகள் நேசிப்பே அல்லா சொல்றாங்க. அப்போ இதை நம்ம ஃபாலோ பண்றோம். உதாரணம் சயின்ஸ் படிக்காம ஏன்னா ஃபாலோ பண்ண வச்சுக்கோங்களேன், நம்ம வயிறு ஆகத்தா இருக்கும், நம்ம மைண்ட் எல்லாம் ஆக்டிவா இருக்கும், ஃப்ரீயா வேலை பார்க்க முடியும். உதாரணத்துக்கு நான் இப்ப 2 தோசை சாப்பிடுவேன், இன்னைக்கு நான் 3 தின்ட்டேன், அதுக்கே எனக்கு மயக்கமா வந்துச்சு. என் வயிறு அல்லா சொல்ற அளவு 2 தான் எனக்கு. நான் ஆசை 3 சாப்பிட்டேன்னா அதுக்கு நான் விலையை கஷ்டத்தை நான் அனுபவிக்கிறேன். அந்த மாதிரி அல்லா சொல்றது நம்ம நம்பி இறங்கி செஞ்சோம்னா நம்ம லைஃப் நிச்சயமா ரொம்ப சிம்பிளாவும் ஸ்மூத்தா ஈஸி ஆயிரும். நம்மளாவே நம்ம ஆசையை கட்டுப்படும் போது தான் பிரச்சனைகள் ஆரம்பிக்குதுன்னு நான் சொல்றேன். சோ ஒவ்வொரு மனுஷனுக்கும் அல்ல இங்க சான்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து நம்ம அல்லாஹ் நிச்சயமா தெரியும், அல்லாஹ் படைச்ச எல்லா மனித படைப்பினங்களுமே அல்லாஹ் குரு பெரும்பாலும் வந்து நரகத்தான் அல்லாஹ் போறேன்னு சொல்றாங்க. கொஞ்சம் பேர் தான் சொர்க்கத்துக்கு போக அல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ் நினைச்சிருந்தா அப்பவே இங்க சான்ஸ் நம்ம பூமியில கொடுக்காம அப்பவே அல்லாஹ் நீ நரகத்துக்கு போ சொல்லி நல்லா தூக்கி போட்டிருக்கலாம். ஏன்னா நம்ம வந்து நம்ம பண்ணதே பாவம் தான். ஏன்னா அல்லாஹ் மட்டும் சைத்தான் கேட்கணும், அல்லாஹ் மட்டும் நம்ம சொல்லல. ஃபர்ஸ்ட் மலக்கு முதல்ல ஒத்துக்கிட்டாங்க. ஐந்தறிவு ஜீவன் இந்த நம்ம அனிமல்ஸ் கூட வந்து 2வது சான்ஸ்ல மீட்டுக்குச்சு அதை. ஆமா அல்லாம நல்லா தப்பு பண்றாங்க, நீங்க மட்டும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு போயிருச்சு. அதுக்காக தான் இப்ப அது இப்ப எல்லா அனிமல்ஸையும் பார்க்கும்போது ஸ்டார்ஸ் மீன் செடி எல்லாம் நல்லா துதிச்சிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் இங்க வந்த காரணம் வந்து அது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து விட்டுட்டு கேட்கும்போது அல்லா மட்டும் மூடி இருக்கல. அதுக்கு பிராயச்சத்தமா இங்க வந்து அல்லாஹ் சொல்ற கட்டளைக்கு என்ன வாழ, அது எல்லாமே இஸ்லாம் ஃபாலோ பண்ணுது. ஒரு சூரியன் எடுத்துக்கோ, கரெக்டா இன்னைக்கு தேதி 6/19 அது வருது. நிலா வந்து இப்ப மறைனா இப்ப மறையுது. அது எல்லாமே அல்லாஹ் என்ன சொன்னாங்களோ
சரியான டைம்ல இப்ப இருந்து 10 வருஷம் எடுத்து பார்த்து கேலண்டர்ல பார்த்தாலுமே அது அந்த டைம் கரெக்டா வரும், கரெக்டா போகும். நம்மள மாதிரி எக்ஸ்ட்ராவோ ஒதுச்சேன்னு சொல்லும் போது எக்ஸ்ட்ராவோ கம்மியாவோ செய்யாது. அது என்ன அல்ல அப்படியே அது கட்டுப்பட்டு வாழுது. அதெல்லாம் சப்மிட்டர்ஸ். இப்போ நம்ம 2வது ஆப்ஷன் நம்ம விட்டுட்டோம். நமக்கு கிடைச்ச ஆப்ஷன் இந்த 3வது ஆப்ஷன். அப்போ இதுலயுமே வந்து நல்லா தெரியும் நிச்சயமா யார் ஆனால் போட்டுக்கலாம் ஈஸியா. அப்படி நீங்க போய் பணம் எல்லாம் அப்படி பண்ணல. ஏன்னா நம்ம ஒவ்வொரு விளையாட கேட்போம். நம்ம சொல்றோம்ல எக்ஸாம்ல, மேம் என்ன எதுக்கு நீங்க ஃபெயில் பண்ண, எக்ஸாம் எழுதலையே அப்ப என்ன ஃபெயில் பண்ணீங்க, நான் கண்டிப்பா பாஸ் நம்ம வாதம் பண்ணுவோம்ல சான்ஸ் கொடுங்கன்னு. அத மாதிரி அல்ல நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்ராஹிம் நபி, மூசா நபி, உங்களுக்கு எனக்கு எல்லாருக்குமே சான்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ நம்ம வாழ்க்கையில அப்ப எது எடுத்தாலும் ரொம்ப சிம்பிள் தான். ஒண்ணு ஒபீடியன்ஸ், டிஸ்ஒபீடியன்ஸ். ஒண்ணு கீழ்ப்படிஞ்சு வாழ்றோமா, அடிப்பணிஞ்சு இஸ்லாம்ல வாழ்றோமா இல்லையா, அல்லாஹ் அதை வந்து நம்ம குரான்ல கட்டுப்பட்டோமா இல்லையா. நீங்க கேட்கல, நான் ஒழுங்கா தானப்பா வாழ்றேன், நான் உண்டு வேலை உண்டுன்னு இருக்கேன், நான் என்னப்பா பாவம் செய்றேன் அப்படின்னு கேட்கலாம். ஆனா அல்லாஹ் குரான்ல சொல்றாங்க, அல்லாஹ் வந்து ஒரு கட்டளை வைக்கிறாங்க, எனக்கு இரவும் பகலும் என்ன துதி அல்லாஹ் சொல்றாங்க. நம்ம எவ்வளவு நேரம் வாழ துதிப்போம். அப்போ நம்ம நினைக்கிறோம் நான் ஏன் பாவம் செய்யணும், நீ மட்டும் போய் தொழு நீ பாவம் தொழுன்னு சொல்றோம். நம்ம எல்லாம் இந்த நடைமுறை பேசுவாங்க, பாவம் செய்ய நீ போய் தொழுப்பா, நான் ஏன்பா தொழு, நான் பாவமே ஒழுங்கா வேலை பார்க்கறேன் வீட சொல்லுவாங்க. ஆனா அல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் ஒரு கட்டளை சொல்றாங்க குரான், நம்ம அல்லாஹ் துதிக்கணும். அல்லாஹ் சொல்லும் போது நம்ம துதிக்காம இருக்கே தப்பு தான். அப்படி பார்த்தா நம்ம ஒவ்வொரு நாளுமே தெரிஞ்சோ தெரியாம பாவத்தை இருக்கதான் நம்ம செய்யறோம். அல்லாஹ் குரான் இரவு நம்ம துதிக்கணும். அது எப்படி அல்லாஹ் கத்து கொடுக்குறாங்க. நைட்டு திக்கர் செய்ய அல்லாஹ் ஒரு இது சொல்லி கொடுக்குறாங்க. வேலை பார்க்க நீதமான முறை அல்லாஹ் பார்க்கறது, அல்லாஹ் நினைக்கிறது. இந்த மாதிரி அல்லாஹ் கட்டளை கீழ்ப்படிஞ்சு வாழும் போதுதான் நமக்கு மகிழ்ச்சி இருக்கும் நான் சொல்ல வரேன். ஆனா அப்போ நம்ம வந்து அல்லாஹ் கேட்கும்போது சரியான முடிவு எடுக்க வந்து நம்ம ரொம்ப தவறிட்டோம். அல்லாஹ் மட்டும்தான் என்னை காப்பாற்ற முடியும், அல்லாஹ் மட்டும் தான் எனக்கு வழங்க முடியும், அல்லாஹ் மட்டும் எனக்கு போதும் அப்படிங்கிற முடிவை நம்ம எடுக்க தவறிட்டோம். இப்போ இது நமக்கு வார்னிங். இப்ப நம்ம உண்மைகள் தெரிஞ்சுமே நம்ம ஃபாலோ பண்ணனா உண்மைக்குமே நம்ம தோல்வி உற்றவர்கள் ஆயிடுவோம். இன்னைக்கு நடைமுறை எவ்வளவு பேர் நம்ம பாக்குறோம், குரான் படிக்கிறாங்க, குரான் உண்மை அவங்களுக்கு தெரியும். முஸ்லீம் நிறைய கேட்டாலுமே அவங்க குரான்ல மார்க்கம்னு சொல்றாங்க. அது அவங்களும் மாத்தி நம்மள சொன்னா அவங்களும் சொல்றாங்க. ஆனா அவங்க தெரிஞ்சேதான் அந்த முந்தைய அந்த பழைய அதாவது என்ன மரபுகளுக்கும் அந்த முன்னாடி அவங்க அப்பா அம்மா செஞ்ச அதே விஷயத்த வந்து அவங்க அப்படியே ஒட்டிக்கிறாங்க. குரானு ஹதீஸ்னு வரும்போது நல்லா தெரியுது இந்த விஷயம் ஹதீஸ் தப்பா இருக்குன்னு தெரியுது. ஆனாலுமே அதை வந்து ஃபாலோ பண்றாங்க. ஏன் அது பண்டைய மரபுன்னு. நான் ஏன் சொல்ல வரேன்னா நிறைய மக்கள் தெரிஞ்சே தப்பு பண்றாங்கன்னு தான் நான் சொல்றேன். குரான் மட்டும் மார்க்கம் அவங்களுக்கு எல்லாம் குரான் தான் மார்க்கம்னு சொல்றாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில ஃபாலோ பண்ணல. நம்ம குரான் மட்டும் மார்க்கம்னு சொல்றோம், நம்ம வாழ்க்கையில ஃபாலோ பண்ணணும்காக சொல்ல வரேன். இப்போ இந்த அல்லாஹ் மட்டும் சைத்தான் மட்டும் வரும்போது சாய்ஸ் ரொம்ப கிளியர் ஆயிருச்சு. நமக்கு என்ன செய்ய நல்லாவே தெரியும். இன்ஷா அல்லாஹ் இது நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஆதியில செஞ்ச பாவத்துக்கு நம்ம பாவ மன்னிப்பே கேட்போம். அந்த பாவம் ஒரு பெரிய பாவம். அதுக்குதான் நம்ம ஒவ்வொரு டைமும் குத்பால உட்காந்து கேட்கிறோம். அதை நம்ம உணர்ந்து அல்லாட்ட கேட்கும் நிச்சயமா அல்லாஹ் நம்மளை மன்னிச்சு ஏத்துப்பாங்க. தூபு இலல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். குரான் அல்லாஹ் நமக்கு நிறைய நபிமார்களாக சொல்லி தராங்க. அது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் படிப்பன இருக்கு. அல்லாஹ் சொல்றாங்க நமக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா ஒவ்வொரு டைமும் அல்லாட்ட வந்து சாக்கு போக்கு சொல்றோம். எதை வச்சு நம்ம கோவப்படும் போதோ, ஒருத்தவங்களுக்கு கடினமா இருக்கும் போதோ, இல்ல ஏமாத்தும் போதோ, நம்ம ஒரு ரீசனே இல்லாம நம்ம அல்லாட்ட வந்து சாக்கு சொல்றோம். உதாரணத்துக்கு நம்ம என்ன சொல்றோம், நீ ஏன்பா இப்படி மொரட்டுத்தனமா இருக்க, ஏன் இப்படி கடற்கடன் எல்லாட்டும் பேசுற அப்படின்னு கேட்டவர் சொல்றாரு, நான் வந்துட்டு சின்ன வயசுல வந்து ரொம்ப வந்து நான் அன்பு தெரியாம வளர்ந்துட்டேன், அதனாலதான் நான் இப்படி இருக்கேன் அவரு சொல்றாரு. சரியா? அப்ப இன்னொருத்தர் சொல்றாரு, நீ ஏன்பா இப்படி திருடி ஏமாத்துற அப்படின்னு கேட்டா, நான் இல்ல நான் ஏழையா இருக்கேன், எனக்கு காசு திருடணும் அவரு ஒரு சாக்க சொல்றாரு. சரிங்களா? அப்புறம் இன்னொருத்தர் வந்து கனிவா இருக்கலாமா அப்படின்னு கேட்டா, இல்ல எனக்கு பணம் இருக்கு, நான் ஏன் கனிவா இருக்கணும், எனக்கு தான் பணம் இருக்கு, இன்னொரு சாக்கு சொல்றாரு. இன்னொரு சொல்றாரு, நீ ஏன் கடிஞ்சு எரிஞ்சு பேசுற, என் குடும்ப சூழ்நிலை சரியில்லைப்பா, எங்க வாப்பா அம்மா சரியா வச்சல, என் ஒய்ஃப் சரியில்லை, என் வீட்டுல நிம்மதி இல்லை அப்படி அவரு சொல்றாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் அல்லாஹ் கிட்ட நம்ம வந்து ஒரு சாக்கு சொல்லிட்டே இருக்கோம். சாக்கு போக்க சொல்றோம், நமக்குள்ளே நம்ம பேசிக்கிறோம். ஆனா இந்த சாக்கு போக்கு குரான் அப்படி கிடையவே கிடையாது. அதுதான் அதான் நபிமார் வாக்கிய வந்து நமக்கு சொல்லி தராங்க. இப்போ அதுக்கு நான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். நம்ம யூசுப் இருக்காரு, யாக்கூபுடைய மகன், அவரை வந்து துரோகம் பண்ணாங்க. சின்ன பையனை கூட்டிட்டு போய் விளையாட போறோம்னு சொல்லி கிணறு தள்ளி விட்டானுங்க. அந்த மாதிரி தள்ளி விட்டானுவோ. அப்புறம் அவர் சிறையில் கஷ்டப்பட்டாரு, ஜெயில இருந்தாரு.
அப்படி இருந்தாலுமே அவரு நம்மள மாதிரி மனுஷன் தான். உலகம் பாக்குறோம், நபிமா எல்லாமே நம்மள மாதிரி மனிதர்களை தான் வாழ்ந்தாங்க. மூசா நபி கையெல்லாம் பார்த்து மணிக்கு வரும். நேற்று போன பையனை கூட நான் சொன்னேன், அவர் பாடம் படிக்க ஆரம்பிச்சா அவர் புதுசுன்னு கோவம் வரும் அப்படின்னு சொன்னேன் நானு. அப்ப அந்த மாதிரி நம்மள மனுஷன் ஏன் அல்ல சொல்ற நமக்கு படிப்பனையா இருக்கணும். ஆனா இவ்வளவு யூசுப் கஷ்டப்பட்டாலுமே அவரு சாக்கு சொல்லு அல்லாட்ட. அவர் எடுத்தது என்ன தெரியுமா? பொறுமையும் மன்னிப்பும். கடைசியில அவ்வளவு இவ்வளவு பொறுமை இருந்தாரு. அவர் சாக்கு சொல்ல, ஏன் அண்ணன் இப்படி பண்ணிட்டான்ல அதனால கோபம் அடிக்கணும்னு சொல்லல அவர்கிட்ட போய் திருப்பி அல்லாட்டா. அவரு எல்லாரும் மன்னிக்கிறார். லாஸ்ட்ல கடைசி அண்ணன் மன்னிப்பு கேட்பாங்க, அவர் மன்னிச்சு ஏத்துக்கிறாரு. ஆனா இப்ப என்கிட்ட கேட்டு நானுமே தப்பு பண்றேன், எங்கேயும் எனக்கு ஹர்ட் பண்றான் என்ன, அவன் அன்பா செய்வேன் நானு. அவன் அதுக்கு எனக்கு நன்றியா இருக்க மாட்டான், அவன் இஷ்டத்துக்கு செய்வான், நான் செய்ய மாட்டேன்னான்மா. இப்ப எனக்கு கோவம் வரும், நான் திருப்பி கேட்பேன், நான் பண்றீங்க தப்பு, நான் குரான் படி வாழல. இப்ப இந்த யூசுப் என் ஆப்பன ரொம்ப சிம்பிள் எகியா இருக்கு. ஒரு 10 ரூபா கொடுத்தேன், என் பேச்சு கேட்க கோவம் வருது. ஆனா அவருக்கு எவ்வளவு பேர் துரோகம் பண்ணிருக்காங்க அவனுக்கு கூட்டிட்டு போய். ஆனா அவர் அந்த டைம்ல கோவப்பட்டு அவர் இவனுக்கு மன்னிக்க மாட்டேன்னு சொல்லல, மன்னிக்கிறாரு. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, மன்னிப்பும் பொறுமையும் தான் ஒரு கேரக்டரோட பெஸ்ட் ஸ்ட்ரென்த் நல்லா சொல்றாங்க. நீ நல்லவன்பா, உனக்கு நல்ல ஆள் பர்சனல் அல்லாஹ் குர்ஆன் அப்படி பார்த்தோம்னா, நீ பொறுமையோட இருக்கும்போது மன்னிக்கும் போதுதான் அல்லாஹ்வோட பார்வையில் நீ உன்னோட பெஸ்ட் கேரக்டர் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க. அதை யூசுப் வெளிப்படுத்துறாரு இந்த இடத்துல. அப்புறம் 2வது, ஐயூபுக்கு எல்லாமே போச்சு, நம்ம நல்லாவே தெரியும். அவருக்கு உடல்நலம் போயிருச்சு, அவர் வாழ்வாதாரம் போய் ஃபேமிலி விட்டுட்டு போயிட்டாங்க, மனைவி பிள்ளையை விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா அதனால அவர் வேகமாவோ அல்லாஹ் குறை சொல்லல, அவர் உறுதியோட சபர் செஞ்சுட்டே இருந்தாரு. அது நமக்கு ஒரு எக்ஸாம்பிள். சாக்கு போக்கு இல்லாம கரெக்டா அவர் வாழ்ந்திருக்காருங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு. அதே மாதிரி முகமதுக்குமே அல்ல வசனம் சொல்றாங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சூரா 93:5-8 படிச்சா உங்களுக்கு தெரியும். அண்ட் யுவர் லார்ட் வில் கிவ் யூ எனஃப் அண்ட் மிக நிச்சயமாக அல்லாஹ் உமக்கு கண்டிப்பா போதும் அளவு அல்லாஹ் கொடுப்பா. முகமது அல்லாஹ் சொல்றாங்க, போதும் அளவு அல்லாஹ் கொடுப்பாங்க, நீ சந்தோஷமா இருப்ப. அல்லாஹ் உன் அனாதைய பார்க்கலையா, உனக்கு ஒரு தங்க வீடு கொடுக்கலையா, நீ தவறான வழியில போன. முகம்மதுக்கே 40 வயசுக்கு மேலதான் அவருக்கு இந்த இஸ்லாம் நமக்கு தெரியும், அதுல தவறா இருந்திருக்காரு அவரு. அல்லாஹ் சொல்றாங்க, நான் உன வழி தவறியவனா பார்த்தேன், நான் தான் வழி நடத்தின. அல்லாஹ் சொல்றாங்க, நீ ஏழையா இருந்த, நான் தான் உன பணக்காரனாக அல்லாஹ் சொல்றாங்க. அதனால அப்ப முகமது கஷ்டப்பட்டிருக்காரு, பஞ்சத்துல இருந்திருக்காரு, கஷ்டப்பட்டிருக்காரு. ஆனா அதை சாக்கா இல்லல, அதை அவர் சாக்கா எடுத்துக்கிட்டு தவறான முறையில் யாரும் ஏமாத்த திருடல. சொல்ல புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி சுலைமானுக்கு யாருக்குமே கொடுக்கப்படாத சக்தியும் பணமும் வாழ்வாதாரம் இருந்துச்சு. அவர் இருந்தாலும் அவர் ரொம்ப பணிவா இருந்தாரு. தான் அகங்காரம் அவர்கிட்ட கிடையாது. அவர் அல்லாஹ்வை ரொம்ப தக்குவோட வாழ்ந்தா நம்ம எக்ஸாம்பிள்ல பாக்குறோம். சோ அதனால அதிக பணம் இருக்கிறதுனால நம்ம திமிரா இருக்கலாங்கிறதுக்கு தப்பு. சுலைமான் நபி மூலம் அல்லாஹ் நம்ம உணர்த்துறாங்க, இப்படிதான் வாழணும், அல்லாஹ் நம்ம கத்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி முக்கியமான விஷயம், ஃபேரோட மனைவி அவன் அவ்வளவு மோசமானவன், அப்படி இருந்தாலுமே நான் அல்லாஹ் மட்டும் வணங்குவேன். நம்ம சொல்றோம்ல, என் ஒய்ஃப் சரியில்லை, அவ எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டா, அவ ஒழுங்காக நானும் அல்லாஹ் ஒழுங்கா வணங்குவேன். அப்படி கிடையாது. அவன் ஹஸ்பண்ட் ரொம்ப மோசம், காஃபிர் ஃபேரோ. அப்படி இருந்தாலுமே நம்ம ஒரு பூமியா வாழ்ந்தது சாதாரண விஷயம் இல்ல. ஆனா நம்ம வாழ்ந்துருக்காங்க. இதெல்லாம் ஏன் எல்லாம் சொல்றாங்கன்னா, சாக்கு போக்கு எப்படி வேணா சாக்கு போக்கு சொல்லிட்டே தான் இருப்பான் கடைசி வரையும். என் காலு வலி இப்படி இருக்கு, என் மனசு இப்படி இருக்கு, என் ஃபேமிலி சரியில்லை. ஆனா இவங்களுக்கு நம்மள மாதிரி கஷ்டம் இருந்திருக்கு, ஒவ்வொரு கஷ்டப்பட்டிருக்காங்க. ஆனா அவ்வளவு கஷ்டத்திலையும் அல்லாஹ் என்ன சொன்னாங்களோ அதை கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்திருக்காங்கிறத நான் இவ்வளவு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொன்னேன். அதனால இந்த வாழ்க்கை தான் நமக்கு ஃபைனல் சான்ஸ், இதுதான் 3வது சான்ஸ். நம்ம அல்லாட வருந்தி திருந்தி அல்லாஹ் மட்டும்ங்கிற முடிவு எடுக்கணும். நான் அல்லாஹ் மட்டும் சொல்லும் போது நான் லிப் சர்வீஸை மீன் பண்ணல. உன் வாழ்க்கையில எந்த அங்கமா இருந்தாலும் சரி, உனக்கு என்ன தேவையா இருந்தாலும் சரி, நீங்க எதை எதிர்பார்த்தாலும் சரி, உன்னோட கணவரோ மனைவியோ வாப்பமோ யாருமே எதுவுமே சக்தி இல்லாதவர்கள் தான். அல்லாட்ட தான் நம்ம எதிர்பார்க்கணும், அல்லாஹ் கிட்டதான் நம்ம கேட்கணும். அதனால இந்த சான்ஸ் நம்ம விட்டுட்டோம்னா திருப்பி 4th சான்ஸ் கிடையாது, கண்டிப்பா கிடைக்காது. இதான் நமக்கு ஃபைனல் சான்ஸ். நம்ம இறந்ததுக்கு அப்புறமேட்டா எந்த விதமான பாவ மன்னிப்பும் சரி, எந்த விதமான சாக்குப்போக்கும் சரி, எந்த விதமான வாய்ப்பும் நமக்கு கிடைக்க போறது கிடையாது. இதுதான் ஃபைனலு. இப்பவுமே நம்மளோட அந்த அகந்தை, சைத்தான் வச்சிருந்த ஒரு மிகப்பெரிய கஷ்டமான விஷயம் அகந்தை. அதனாலதான் வெளியே வந்தோம் அல்லாஹ் சமயத்துல இருந்து. அதை நம்மளும் வச்சிருந்தோம்னா நம்மளை நிச்சயமா காப்பாற்ற ரொம்ப கஷ்டம். நம்ம நரகத்துக்கு போவாங்கல்ல, நம்ம ரொம்ப தெளிவா இருந்து கனிவோட வாழ கத்துக்கணுங்கிறத சொல்ல வரேன். எது நடந்தாலுமே அல்லாஹ் நடத்துறாங்கப்பா, ஓகே, அவங்க இப்படி இருந்து போறாங்க, எங்க அம்மா அப்பா, நான் ஒழுங்கா இருக்கேன், அவங்க எப்படின்னா பேசிட்டு போறாங்க தெரியாம கொள்ளாம, நான் ஒழுங்கா இருக்கேன், நம்ம வாழும் போதுதான் நமக்கான இது அல்லாஹ் நிச்சயம் பெட்ரோலையும் மாத்துவாங்க. அல்ல நம்ம துவா அவ்வளவு பவர்ஃபுல், நம்ம கேட்க சொல்றாங்க அல்லாஹ் நம்மள, நம்ம நிச்சயமா துவா கேட்கணும். நம்ம அதே மாதிரி
இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க. சூரா 12ல 111 அல்லாஹ் சொல்றாங்க, அவர்களுடைய வரலாற்றில் யாருக்கு ஞானம் இருக்கோ அவங்களுக்கு படிப்பினை இருக்குன்னு அல்லாஹ் சொல்றாங்க. ஒவ்வொரு நபிமாரின் வாழ்க்கையை நம்ம கண்டிப்பா அதை நம்ம படிக்கணும். மூசா, யூசுப், யாக்கூபு நீங்க படிக்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து புரியும். உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து புரியும். அந்த விஷயத்த நீங்க பற்றி பிடிச்சு நீங்களும் உங்களுக்கு கஷ்டம் நீங்க ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க. மூசா நபி இதெல்லாம் நம்ம அந்த ரொம்ப அவர் மேல அல்லாஹ் நம்பிக்கையை பாருங்க. கடலை பிளக்க மக்களை அடிக்க வரும்போது ரொம்ப அல்லாஹ் நம்பிக்கையா இருந்தாரு. யாக்கூப் கிட்ட இருந்து பொறுமையை நம்ம கத்துக்கிறோம். சுலைமான் இருந்து கனிவை கத்துக்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு நபிமாரும் கண்டிப்பா நம்ம படிக்கணும். அதுல நிச்சயமா நம்ம வந்து பாடத்தை நம்ம கத்துக்கணும். இது வந்து புனையப்பட்ட ஹதீஸ் இல்ல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க. இந்த குர்ஆன் வந்து முந்தைய வேதம் எல்லாத்தையும் வந்து கன்ஃபார்ம் பண்ணது. மேலும் அனைத்துக்கும் விஷயத்தை யார் நம்பிக்கை கொள்றாங்க அவங்களுக்கு கலங்கரை விளக்கம். எப்படி ஒரு போட்ல போய் வழி தெரியாம நம்ம போறோமோ நமக்கு இப்போ வரைக்கும் வாழ்க்கை முறை யாருங்க குர்ஆன் தான். எப்படி வாழணும், எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், எப்படி எல்லாமே குர்ஆன்ல இருக்கு. எதையுமே அல்லாஹ் விட்டுறல. அதனால குர்ஆனை நீங்க வந்து ஒரு நாள் கேட்கும் போது உங்கள்ட்ட கவட்டுக்கு படிங்க நிச்சயமா நீங்க ஆமான்னு சொல்லணும். அதுக்கு நீங்க என்னைக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க நிச்சயமா இன்ஷால்லா. 3 பேர் நம்ம இங்க இருக்கோம். கவட்டுக்கு படிங்க கேட்டா ரொம்ப டவுட்டு தான். நிச்சயமா ஒரு நாள் கண்டிப்பா நம்ம இது மார்க்கம் வாழ்றோம். நம்ம இது லைஃப் தெரிஞ்சு போச்சு. அப்பயே நம்ம கவர் டு கவர் படிக்காம இருக்கோம். சோ நம்ம 2 விதமாவும் சோதிக்கப்படுவோம். இங்க வர கஷ்டம் எல்லாமே வந்து நீ அல்லாஹ் நம்ம கஷ்டப்படுத்தணும் வைக்கல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம கஷ்டம் வரும்போது கஷ்டம் கிடையாது. அது நமக்கு ஒரு டெஸ்ட். அந்த டெஸ்ட் நம்ம எழுத வேண்டிய ஆன்சர் வந்து லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹ் மட்டும் எனக்கு போதும், என்ன ஆனாலும் பரவாயில்ல, அல்லாஹ் மட்டும் போதும் வாழ்றோமாங்கிறது தான் உனக்கான டெஸ்ட். சாக்கு போக்கு சொல்லப்படுறது அங்க போயிட்டு நம்ம அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எந்த இடத்துல சாக்கு அல்லாஹ் அதுக்கு கொடுத்துருவாங்க குர்ஆன்ல. இப்ப அல்லாஹ் நோன்பு சொல்லும் போது நம்ம முடியாது அல்லாஹ் நம்ம விட சொல்றாங்க. அப்போ உண்மையான சட்ட ரீதியான சாக்கு போக்கு எல்லாம் குர்ஆன் அல்லாஹ் கொடுத்துட்டாங்க. ஆனா தொழுகைக்கு சாக்கு போக்கு சொல்ல முடியாது. அந்த மாதிரி அல்லாஹ் வச்சு திட்டத்தின்படி நம்ம கீழ்ப்படிஞ்சு வாழும் போதுதான் நம்மளாவே சுயேட்சை பண்ணாம நமக்கு சந்தோஷம் இருக்கு லைஃப்ல. நான் சொல்றேன், அல்லாஹ் சொல்லாத வேற சாக்கு போக்கு நம்ம சொன்னோம்னா நமக்கு மறுமையா நம்மளோட நிலைமை வந்து ரொம்ப கஷ்டம். அது நம்ம நிக்காது, நம்மளோட சாக்கு நிக்காது, அல்லாவோட வார்த்தை. இதை எடுத்து நம்ம வாழ்ந்தா நம்ம நிக்கும் மறுமை நாள்ல. நம்மளா யோசிச்சுப்பா கண்டிப்பா நிக்காது. அதனால ஒவ்வொரு தூதர்களும் நபிமார்களும் அவங்க மனுஷன் நம்ம மாதிரி தான் வாழ்ந்தாங்க. ஆனா அவங்க அவ்வளவு கஷ்டத்திலுமே வந்துட்டு அவங்க நன்னெறி தான் சூஸ் பண்ணுவோம், அல்லாஹ் சொல்றதான் சூஸ் பண்ணணும்னு அவங்க உறுதியா இருந்தாங்க. அந்த மறுமை நாளப்போ நம்ம சொத்து பத்தோ நம்ம கஷ்டமோ நம்ம பிள்ளைகளோ நம்மளோட சூழ்நிலையோ எதுவுமே விஷயமே கிடையாது. நம்ம சத்தியம் எது நம்ம தெரிஞ்சுட்டு அல்லாஹ் குர்ஆன் சொல்றாங்க சூரா 3ல 25ல ஒவ்வொரு ஆன்மாவும் நிச்சயமா அதுக்காக அது என்ன செஞ்சதோ நிச்சயமா அதுக்கான கூலி அல்லாஹ் கொடுக்கணும்னு சொல்றாங்க. அப்ப அதுக்கு நம்ம பயப்படும். நம்ம நிறைய பாவம், நானும் பாவம் செஞ்சுட்டேன், முன்னாடி நிறைய தப்பு செஞ்சுட்டேன், நீங்க பயப்படும் கேட்டா அப்படி கிடையாது. அல்லாஹ் சொல்றாங்க இப்பவுமே இந்த நொடி நீ வருந்தி திருந்தி அல்லாஹ் பாவத்தை நான் செய்ய மாட்டேன்னா நிச்சயமா அல்லாஹ் மன்னிக்கிற கேரண்டி கொடுக்குறாங்க. எப்பனா நீ வருந்தி திருந்தி இனிமேல் தப்ப நான் செய்ய மாட்டா அல்லாஹ் என்னை காப்பாத்து வருந்தி திருந்துச்சு அல்லாஹ் மன்னிக்கிறாங்க. இது அல்லாஹ்வோட கருணை. அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமா நம்ம இவ்வளவு பாவம் செஞ்சுட்டு நம்ம அல்லாஹ்வோட உண்மையை வருந்தி திரும்பி நம்ம மாறணும், சப்மிட்டரா மாறணும் வச்சுக்கேன், இது அல்லாஹ்வோட பெரிய கருணை. நீ 100 பாவம் செஞ்சா 100 நன்மையா மாறிடும். இது அல்லாஹ்வோட பெரிய கருணை. நம்ம 1000 பாவம் செஞ்சு ஒருத்தவன் தம் அடிச்சு விபச்சாரம் பண்ணி புள்ளையில கொலை பண்ணி எல்லாமே பண்ணி கடைசியில அவன் அல்லாஹ் மட்டும் சொல்லி இறந்தானவன் ஏன் அந்த அனைத்து பாவமும் அந்த நன்மையா மாறிடும். என்னப்பா லாஜின்னு கேட்கலாம். ஆனா அல்லாஹ்வோட கருணை இது. நமக்கு அவ்வளவு கருணை கிடையாது. அல்லாஹ் அவ்வளவு மிக்க கருணை. அல் ரஹீம் நல்லா சொல்றாங்க. அவன் எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கான் நம்ம சொல்றோம்ல, ஒரு பொம்பளை விபச்சாரம் பண்ணியிருக்கான், கொலை பண்ணியிருக்கான், தம்மு கஞ்சா எல்லாம் பண்ணி கடைசியில அவன் மாயிடாச்சுக்கு ஏன் அது எல்லாமே நன்மைன்னு வரவன் அல்லாஹ் சொல்றாங்க. லாஜிக்கலா பேசுறேன். சோ இங்க வந்துட்டு சைத்தானோ ஆதமோ யூசுஃபோ ஃபேரோவோ ஐயூபோ மோசஸோ சுலைமானோ முகமதோ இங்க எதுவுமே கிடையாது. இங்க எல்லாமே அல்லாஹ் மட்டும்தான், அவருடைய கட்டளை மட்டும்தான், அவருடைய கருணை மட்டும்தான், அவருடைய நீதி மட்டும்தான். அதனால நம்ம வாழ்க்கை நம்மளோட சாக்கு போக்கு என்னைக்குமே கிடையாது. எப்பவுமே இறைவன் மட்டும்தான். இது எல்லாமே இறைவன் தான். அனைத்து புகழும் அல்லாவுக்கு தான் உரியது. புகழ்ச்சிக்கு சுபஹான் அல்லாஹ், அல்லாவுக்கு நிகரா வேற யாருமே கிடையாதுன்னு சொல்லி இந்த உரையை முடிச்சுக்கிறேன். அக்கிமு சலாத். தொழுகைக்கு தயாராகும்.